சின்னச்சாமி செத்து மடிந்தாரே, நம் செந்தமிழ் காத்திட திருச்சி மண்ணில் வித்தாய் பதிந்தாரே, சின்னச்சாமி வித்தாய் பதிந்தாரே. இன்று நமது தாய்மொழி தமிழுக்காக போராடி உயிர் நீத்த அந்த ஈகையர்களின் நினைவு நாள். பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு என்று பேசுகின்ற இந்த சூழலில் அவர் எதை சாதித்தார் என்பதை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். 1937 தொடங்கிய நமது தமிழ் மொழியை காக்கின்ற போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். உங்களுக்கு தெரியும், பயிற்று மொழியாக இந்தி திணிக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக போராடிய நடராசன் காலமுத்து. அதன் பிறகு 1963 அது இந்தி மொழிதான் ஆட்சி மொழி என்று அந்த திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். நடராசன் காலமுத்து, இங்கே ஈழப்பூர் சின்னச்சாமி, நமது விராலி சண்முகம், இன்னும் பல தோழர்கள். இவர்களை வழிநடத்தியது தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ன செஞ்சு பேசார்? நீங்கள் இப்போ தமிழ் தேசியம் என்றெல்லாம் பெருமை நீங்கள் கொண்டாடுவதற்கு இந்த தமிழ் இருக்க காரணம் தந்தை பெரியார். இந்த ஈகையர் அவர்கள் போராடி இறந்தார்கள். தந்தை பெரியார் இறக்கும் வரை போராடினார். இந்த நாளில் இந்த தியாகிகளை நினைவு கூறுகின்ற ஒரு பாடலோடு எங்களது நிகழ்வை தொடங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சி என்பது 2 நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்வு. தென்றல் அல்லது தண்டனை, இன்னொன்று தீராக்களம், தொடர் பாட்டாளியுடைய தீராக்களம், மரியாதைக்குரிய தோழர் ஆத்மநாதன் அவர்களுடைய தென்றல் அல்லது தண்டனை. எனக்கு இந்த பாட்டை நானாக எழுதின இந்த பாட்டு, இந்த தியாகிகளை பற்றிய பாடலை எங்களுக்கு எழுதி அதில் நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம், மெட்டு கூட நீங்களே அமைத்துக் கொள்ளலாம் என்று எங்களுக்கு காப்பிரைட் வழங்கியது தென்றல் அல்லது தண்டனையின் எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஆத்மநாதன் அவர்கள் தான். அதனால் இதில் நிறைய இருந்தாலும் அவருக்கே போய் சேரும், குறை இருந்தாலும் அது எங்களுக்கு சேரும். நேரம் விட்டு தப்பா போட்டாங்க. அந்த பாட்டோடு அந்த நிகழ்வு தொடங்குகிறோம். செத்து மடிந்தாரே சின்னச்சாமி, செத்து மடிந்தாரே, செத்து மடிந்தாரே சின்னச்சாமி, செத்து மடிந்தாரே, செத்து மடிந்தாரே சின்னச்சாமி, செத்து மடிந்தாரே, செந்தாமி காப்பிட திருச்சி மண்ணில் வித்தாய் பதிந்தாரே, சின்னச்சாமி வித்தாய் பதிந்தாரே, வித்தாய் பதிந்தாரே. அன்னை தமிழை வளர்த்தார்கள், அன்னை தமிழை வளர்த்தார்கள். செத்து மடிந்தாரே சின்னச்சாமி, செத்து மடிந்தாரே, செத்து மடிந்தாரே சின்னச்சாமி, செத்து மடிந்தாரே. இடப்படும் சின்னச்சாமி வரலாறு மறக்குமா, மலை சின்முகம் நினைவுகள் நினைவுகள்
தமிழ் நாடடா, தங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது எங்கள் தமிழ் நாடடா. எங்கள் மொழி செம்மொழி, எங்கள் மொழி தமிழடா. வள்ளுவன் இளங்க தொல்காப்பியன், வள்ளுவன் இளங்க தொல்காப்பியன் வளர்த்த தமிழடா. தந்தை பெரியார் மறைமலை இது நெடிய சமரடா. செந்நீரில் வளர்த்த தமிழை அடிக்க நுழையும் காளையை அடக்கடா, இந்தி காளையை அடக்கடா. திருச்சி மண்ணில் வித்தாய் பதிந்தாரே, சின்னசாமி வித்தாய் பதிந்தாரே, வித்தாய் பதிந்தாரே. செத்து மடிந்தாரே, சின்னசாமி செத்து மடிந்தாரே, செத்து மடிந்தாரே, சின்னசாமி செத்து மடிந்தாரே, செத்து மடிந்தாரே. அவரோட வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு பெரும் துயரமாக இருக்கு. அவர் ஒரு விவசாயி, நெசவாளி குடும்பம். அவர் உங்களுக்கு தெரியும். ஜனவரி மாதம் 1965 26ஆம் தேதி இந்த குடியரசு தினம் அன்று முதல் இனிமே ஆட்சி மொழி இந்தி என்று அறிவிக்கப்பட்டவுடனே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு மொழி பற்றோடு என்ன செய்வதுன்னு அவர் தெரியும். அதனால் தன்னை எரித்து கொண்டு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தையை மூட்ட வேண்டும் என்று சிந்தித்தார்கள். இங்கேருந்து கீழப்பழுவிலிருந்து மிதிவண்டிலே வந்திருக்காரு. நம்முடைய புகை வண்டி நிலையத்திற்கு எதிராக தான் தன்னை எரித்து கொண்டார். ஒரு 17 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எரித்து கொண்டார். அதாவது கொஞ்சம் கூட, அதாவது முழுமையாக இறக்க வேண்டும், முழுமையாக சாம்பலாக வேண்டும். இந்த சாம்பலிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவைகள் போல இந்தி எதிர்ப்பு போராளிகள் உருவாக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டார். அப்படித்தான் நடந்தது. சின்னசாமி மட்டுமல்ல, நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய விராலிமலை சண்முகம், இன்னும் பல ஈகையர்கள். அதுபோல் 1937 நடராசன் தாளமுத்து அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருந்தா அவங்களுடைய இன்ன வரைக்கும் இருந்துக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கே விராலிமலை சண்முகத்துடைய அவருடைய அண்ணன் இங்கே இருக்கார், இன்னும் உயிரோட 89-90 அகவையில் இருக்கார். அதனால் அவர் மன்னிப்பு கேட்க மறுத்தார். அதனால் கடுமையான வயிற்று வலி, உயர் சிகிச்சைக்கு அவங்க அலோவ் பண்ணல, அனுமதிக்கலை. காரணம் அவர் மன்னிப்பு கேட்கல. இப்படி மன்னிப்பு கேட்க முடியாது என்று தமிழ் மானத்தை முன்னிறுத்தி தமிழ் மொழியுடைய அந்த பெருமையை உயர்த்தி அவங்க போராடி இருந்தாங்க. இப்படி பல ஈகைகள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு மொழிக்கு என்ன தொடர்பு இருக்குது? மொழி என்பது மனிதர்களுக்குள்ள உறவாடுகின்ற ஒரு மீடியா, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி மொழி உணர்வு அவசியம் தரும். ஒரு மொழியை ஒரு இனத்தில் இருந்து பிடுங்கிக் கொண்டால் அந்த இனத்தை எளிதாக அறிமுகப்படுத்தி விடலாம் என்பது நமக்கு தெரியும். ஒரு இனமாக இருக்க வேண்டும், அது ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அது தன் மொழியை பாதுகாப்பது அதனுடைய உரிமை. அது இனத்தின் கலாச்சாரத்தை பாதுகாப்பது அதனுடைய உரிமை. அது அந்த உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது சமூகமாக இருக்க வேண்டும். அவர்களை இணைப்பது மொழி என்கிற வகையில் உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில் ஒரே அந்த வகுப்புகளில், ரஷ்யாவை புரட்சிக்கு பிறகு ஒரு வகுப்பில் ஒரு மாணவன், ஒரு சிறுபான்மை மொழி பேசக்கூடிய ஒரு மாணவனுக்காக ஒரு வகுப்பறை, ஒரு ஆசிரியர் என்பதாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. மொழி குறித்து கம்யூனிஸ்டின் பார்வையில் தான். அந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தந்த மரியாதைக்குரிய தோழர் ஆத்மநாதன் அவருடைய முதல் நாவல் தனி படிச்சுட்டேன். இடையில எங்களுக்கு தெரியாமல் இன்னொரு நூல் வேறு வெளியிட்டிருக்கீங்க, அதை படிக்க முடியல. இப்போ இந்த நூல் நான் முழுசாக படிச்சுட்டேன். அது குறித்த என்னுடைய கருத்தை நான் என்னுடைய இந்த அட்டை இருக்குல்ல, இந்த யூனிஃபார்மை கலைந்து விட்டு பேச்சாளராக நான் தெரிவிப்பேன். மிகச்சிறப்பு. ஓகே, இப்போ நம்ம பேசுவோம், பெரியாரை பற்றி பேசுவோம். பெரியாரை பற்றி பேசும்பொழுது பெரியார் சொன்னார், நம்ம யார் தூற்றுகிறார்களோ அவர் வழியாகத்தான் நம்ம கொள்கை மக்களிடம் போய் சேர்கிறது. இப்போ அந்த வேலையை பார்க்குறது ஒருத்தர் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறவர். அவர் என்ன சொன்னார் அவருனாக்கா, அவங்க உடல் பசி ஏற்பட்டால் தங்கை, மகள், தாய், யார்கிட்ட வேணாலும் அந்த உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக. முட்டாளே, இப்படித்தான் ஏற்கனவே ஆராசா சொன்னார். மனுசாஸ்திரத்தில் நம்மை பற்றி சூத்திரங்களை என்று எழுதி வச்சிருக்கான்.
அந்த சூத்திரன் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது, நீங்கள் தாசின் மகள் அடிமைகள் என்று சொல்லியிருக்கா என்று சொன்னதுக்காக வேசின் மகள்னு இந்த மக்களை சொல்றான் பாரு என்று அவர் உடனே தவறாக இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வேலையை ஆராசாவுக்கு எதிராக எச் ராஜா செஞ்ச வேலையை இப்போ சீமான் செய்கிறாரு. பெரியாருக்கு எதிராக இப்போ அதுதான் அது என்னன்னாக்கா இது மாதிரி உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில என்ன இருக்குது மனுஸ்மிருதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும். தெரிந்தவர்கள் என்றால் நம்ம நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நமக்கு தெரிந்தது தான். இந்த கான்டெக்ட்ல நாம அந்த விவரங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நான் ஞானசூரியன் வழியாக படித்தது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அதுல அபத்ரா குர்வரஞா தாதைவரம் உத்திரஹாமியா ஸ்பிண்டம் வாசுபத்திரம் வாக்குதம் யக்தம் புத்ராவர்தம் என்கிற இந்த வடமொழிக்கு என்ன விளக்கம் தரப்பட்டிருக்குன்னா, அபுத்ரா குழந்தை இல்லாதவன். ஒரு பிராமண குடும்பத்தில் குழந்தை இல்லாத ஒரு பெண் தன் கணவன் வழியாக குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்றால், அந்த குடும்பத்தில் யார் எந்த ஆணா இருந்தாலும் அந்த ஆண் கூட நீ உறவு கொண்டு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்று உன்னுடைய மனுசாஸ்திரம் பிராமண பெண்களுக்கு வழிகாட்டுது. இதை பெரியார் சொன்னார், இதை நாங்க சொல்றோம். இப்போ என்னை உருட்டு நீ சொன்னது அதுதான். அது மட்டும் இல்ல, உன்னுடைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல பிரம்மா தன்னுடைய மகள் சரஸ்வதியை உறவு கொண்டதாக ரெக்கார்டு இருக்குது. அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னாரு. அதான் நாங்க எங்க பார்த்தா பேசிட்டு இருக்கோம். உடனே நீ வேற மாதிரி பெரியார் அப்படி சொல்றாரு, அப்படி வைக்கிறேன்னு அவர் என்னமோ அலோவ் பண்ற மாதிரி என்று சொல்ற நீ. அப்பா அது சொன்னது உண்மைதான். என்ன அப்படி இந்த மாதிரி மகளை ஒத்த வயதை உள்ளவங்கள்ட்ட உறவு வைத்துக் கொள்ளலான்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது சொன்னது பெரியார் இல்ல, விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா உன்னை பத்தி சொன்னது. பாது இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு. அந்த நாளைக்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, இது எங்கள் தமிழ்நாடு பெரியாரின் வீடு. பெரியார்கள் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது, மனு தருமா மது சுவாரை தனியார் உடைத்ததாரே, இளமை மரபணு சட்டம் திராவிட கொள்கைய வேறு, என் நாடு கிழவன் இல்லை என்றால் நாடே வெண்ணிறாடையோடு, வெண்ணிறாடையோடு. எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, எங்கள் தமிழ்நாடு பெரியாரின் வீடு. கல்வருக்கும் வீசிய போதும் கலங்கா பெரியாரே, பெரியாரே கல்வருக்கும் வீசிய போதும் கலங்கா பெரியாரே. பெரியாரே நெஞ்சில் தைத்த முள்ளை நினைத்து கலங்கி போனாரே, முத்திர சக்தியை கையில் சுமந்து முழங்கிய பெரியாரே, கையில் வந்து உடங்கிய பெரியாரே. முத்திர பட்டம் மகளே என வருந்தி பிரிந்தது உசுறு, வருந்தி பிரிந்தது உசுறு. எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, எங்கள் தமிழ்நாடு பெரியாரின் வீடு. திராவிடத்தால் இருந்தோம் என்று வீசாதே சேரு, சாதை சேரு, திராவிடத்தால் இருந்தோம் என்று வீசாதே சேரு. சாதை சேரு. எம் திராவிடத்தின் வலிமை என்ன முன்னோரை கேளு, நோரை கேளு. மாறாப்பு சேவையணிய நடந்தது பெருமோரே, சேவையணிய நடந்தது பெருமோரே. திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது, சுயமரியாதை ஏது. இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு. தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் உரிமை குறித்து தந்தை பெரியாரை விட வேற யாருப்பா பேசியிருக்கிறது? ஒரு 30 ஆண்டுக்கு முன்னதாக, ஒரு 30-50 ஆண்டுக்கு முன்னதாக. இப்போதான் நிலைமை மாறி இருந்தது. இன்னமும் கூட கொங்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்கள், கொங்கு அந்த கவுண்டர் சமூகத்து பெண்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா வெள்ளுடை தான், முக்காடு போட்டு தான் இருப்பாங்க. இது சூத்திர பெண்கள் மட்டுமல்ல, பிராமண பெண்கள், அதாவது பார்ப்பன பெண்களுக்கு இதுதான் நிலைமை. பால் விவாகம் 8 வயசுல கல்யாணம் பண்ணி விட்ருவாங்க. இந்த பையன் ஒரு 10 வயசுல கொடுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் கடைசி வரைக்கும் முட்டையடிச்சு
மூலையில் கொண்டு வச்சிருவாங்க இந்த வெள்ளைச்சேலை. இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை மாற்றியது பெரியார் என்பதை நான் சொல்லலை. ஒரு பிராமண பெண், நீங்கள் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் வந்திருக்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க நான் பிலாங்ஸ் டு பிராமின், அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பிராமண பெண். எங்கள் சமூகத்தில் 8 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, அவன் 10 வயசில் செத்து போயிட்டான்னு வச்சுங்க, அவன் அதுக்கு பிறகு மொட்டை எடுத்துருவாங்க, மூலையில் உட்கார வச்சுருவாங்க, மொட்டைப்பா பார்த்து என்று சொல்லி. இப்படி ஒரு நிலைமையில் இப்பொழுது நாங்களும் மறுமணம் செய்து கொள்ள முடியும், எங்களுடைய தலையில நாங்கள் மலர்களை சூடிக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த நிலைமையை உருவாக்கிய பெரியார் உங்களுக்கு மட்டும் தந்தை அல்ல, அவர் எனக்கும் தந்தை என்று சொல்லி அந்த பெண் கொடுத்தாங்க. உனக்கெல்லாம் தெரியுமாப்பா? எப்பா சீமானு, உனக்கெல்லாம் தெரியுமா? அது ஆனால் ஒரு விஷயம்ப்பா, எப்ப எல்லாம் பெரியாரை பற்றி இப்படி தூத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பெரியாரை பற்றி அறிதல் மதிப்பு கூடுது. ஏற்கனவே பெரியாருக்கு மாலை அணிவித்தார்கள், செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு பல இளைஞர்கள், 3 லட்சம் இளைஞர்கள் பெரியார் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க என்பது உண்மை. இப்ப கூட நீ பெரியாரை பற்றி தூட்டுகின்றாய். எனக்கு தெரிந்த விவரம், நடந்த சென்னை எக்ஸிபிஷன்ல புத்தக கண்காட்சியில் அதிகப்படியாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் எது என்றால் அது பெரியார் சிந்தனைகள். தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு, நாம பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னா அந்த அளவுக்கு அது போய் சேராது, பதிலாக எதிரிகள் தான் நம் கருத்தை கொண்டு சேர்ப்பார்கள் சொல்லி செய்ப்பா, அந்த வேலை நீ பாருங்க. இப்ப அவரை பத்தி ஒரு பாட்டு நாங்கள் வேற வழி இல்லைங்க. நாங்கள் பொதுவாக தனிநபர்களை பத்தி பாட்டு எழுதுறதில்லை. ஆனா என்ன, அந்த சங்கி என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம ஆளுகளையே ரெடி பண்ணி, ஏற்கனவே தாவேக்காவுடைய தலைவர் அவருக்கு ஒரு பாட்டு போட்டோம். ஒரு நடிகருக்கெல்லாம் நாங்கள் பாட்டு போட்டதே கிடையாது. அடுத்தது இந்த மூதேவின என்ன மூத்த தேவியார், சரி இந்த அதிபரிசு ஒரு பாட்டு போடுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த பாட்டை நீங்க கேளுங்க. கட்சி தொடங்கினப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழம் கதையையே முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு, ஈழம் கதையையே முடிச்சு புட்டு இலை மலர்ந்தா ஈழம் மலரும் என்று சொன்னவங்க தான். தாமரை மலர்ந்தால் தமிழ் ஈழம் கிடைக்கும் சொல்லி. கட்சி தொடங்கினப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழம் கதையையே முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு, பத்தோடையில் தொத்துவிடும் நாளைக்கு ஒரு கலரு, இப்ப பெரியார தொடச்செறிய சீமான் பிஜேபிக்கு சீமாறு, சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு. பெரியாரு பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? பெர்சனல் வாழ்க்கை படையாறு பூவ சாக்கடை, பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? மராப்பு சேலையணிய வரி விதித்த ஆரியத்தை, மராப்பு சேலையணிய வரி விதித்த ஆரியத்தை எதிர்க்கத்தாண்டா, அதை எதிர்க்கத்தாண்டா எடுத்தாரு ஆயுதமா திராவிடத்தை, ஆயுதமா திராவிடத்தை. பிரம்மன் உறவு கொண்டான் மகளான சரஸ்வதிய, பிரம்மன் உறவு கொண்டான் மகளான சரஸ்வதிய, ராணோ இதிகாசமங்க இது போல அசிங்க கதை, ராணோ இதிகாசம் எல்லாம் இது போல அசிங்க கதை, இதைத்தான் பெரியாரும் எடுத்துரைத்தார் மேடையில, இதைத்தான் பெரியாரும் எடுத்துரைத்தார் மேடையில, எங்க வாத்து சொன்னாரா நீ ஒரு டோக்கட்டு கதை, நீ ஒரு டோக்கட்டு கதை, இது விஜயலட்சுமி உன்னை பத்தி வீடியோவில் சொன்ன கதை, வீடியோவில் சொன்ன கதை. கட்சி பேரை உனக்கு தந்தது, கட்சி பேரை உனக்கு தந்தது ஆதித்தனாரு, ரெக்கமண்டு குருமூர்த்தி ஆடித்தரு, ஆடித்தருக்கு உனக்கும் என்னப்பா லிங்கு, அண்டர் கிரவுண்டில் இருந்தது சம்திங்கு, நாம் தமிழர் கட்சியே பேக்கரி டீலிங்கு, பேக்கரி டீலிங்கு.
யாரு? அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் சீமாரு. பெரியார் எதிர்ப்புக்கு பாரதி யாரு? அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் சீமாரு. சமஸ்கிருதம் சிறந்த மொழி உடன் கட்ட உயர்ந்த மொழி. சமஸ்கிருதம் சிறந்த மொழி உடன் கட்ட உயர்ந்த மொழி. 4 வர்ண கடைபிடினா பாரதியாரு. 4 வர்ண கடைபிடினா பாரதியாரு. மூதாதைய பட்டவழி தெரியாது. வாயிலேயே உன் நாக்கிலேயே ஒட்டி இருக்க QR கோடு கலெக்ஷன் QR கோடு. சொந்த செலவில் வெளியிட்டாரு. சொந்த செலவில் வெளியிட்டாரு. வள்ளலாரி நூல்களை சொந்த செலவில் வெளியிட்டாரு. உலக பொதுமறை திருக்குறள் என மாநாடு நடத்திட்டாரு. மேதை அம்பேத்கரை தோழராக ஏற்றவர். ஊசி கப்பல் விட சொத்தை விற்று கொடுத்தவர். சிண்டு முடியும் வேலை எடுபடாது. காற்றிலும் கலந்திருக்கார் பெரியாரு. காற்றிலும் கலந்திருக்கார் பெரியாரு. பெரியாரு பெரியாரை தொடாம தமிழ்நாட்டில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாது. அதனால தான் இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒரு விளக்கம் சொல்லி அவர் இந்த வகையில் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அப்படி இப்படின்னு. பகத்சிங்கே தேசபக்தி காரணம் எதுக்கு போராடி என்றெல்லாம் சொல்லி. ஆனால் இதில் சிக்காத ஒருத்தர் யார் தெரியுமா? தந்தை பெரியார் தான். உன்னால் லெட்டர் பேடில் வைத்துக் கொள்ள முடியல. ஏனென்றால் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீ டைஜஸ்ட் பண்ணிக்கிற, அது வந்து வாமிட்டிங் ஆகலாம், எனிமிக் ஆகலாம், என்னமோ வரலாம். அது மொத்தத்தில் உள்ளே தள்ள முடியும், அது அம்பேத்கரையோ. ஆனால் பெரியாரை உன்னால் விழுங்க முடியாது. ஏனென்றால் அது சயனைடு, அது உன்னை விழுங்கிவிடும் என்பது தான் பெரியாருக்குள்ள தனிச்சிருப்பது. அதனால தான் என்ன செய்யறான்னா, பெரியாரை தொடணும். அதை எப்படி தொடணும்? பெரியாரை கட் அவுட்டில் வைத்துக்கொண்டு அவனோட ஆளுகளை உருவாக்குறது. அதுதான் நம்ம இப்போ விஜய். அப்புறம் இவரை பொறுத்த வரைக்கும் பெரியாரை தூற்றுவது. ஒரு 2 வெப்பனை கையாளலாம். பெரியாரை தூற்றுவது, வயலேட் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பெரியார் எங்காவது ஒரு ஆள் உருவாக்குறது. அப்படித்தான் பெரியார் கட் அவுட்டு, அம்பேத்கர் கட் அவுட்டு, இந்த அம்மா அஞ்சரை அம்மானு யாரே தெரியாது, அந்த அம்மா கட் அவுட்டு, இப்படியெல்லாம் வைத்தாங்க. தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ணது மாநாட்டில் திராவிட மாடல் தான் எனக்கு எதிரிட்டு. உனக்கு திராவிட மாடலை பற்றி என்னப்பா தெரியும்? உனக்கு தெரிஞ்ச மாடல்லாம் தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை பரோட்டா மாடல் தான் தெரியும். நீ ஒரு 40 வருஷமா படம் என்னோட ஹலோ, அதுதான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. அவர் பெருசா பேசினார். அவரு இங்க விழுப்புரத்தில் வெள்ளம் வந்துச்சு. ஆனா வெள்ளத்தை பார்வையிட போற விஜய் அதுக்கு போல எங்க போனார் தெரியுமா? கோவாவில் தன்னுடைய ஃப்ரெண்டியோட கல்யாணம், அதுக்காக போனார். தனி விமானத்தில் போனார். கூட ஒரு பொண்ணு போணுச்சு, அதுதான் திரிசா. திரிசா போட்டு யார் போட்டு எனக்கு அதுக்கு மேட்டர் இல்லை. ஆனால் கூட போனவர் RSS ஒரு நபர். யாரும் அழைத்து செல்லப்படாத அந்த விமானத்தில் ஒரு RSS. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு RSS ருஷி ஆனந்த். அந்த கட்சியை பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தை நோக்கி அழைத்து சென்றது வழக்கறிஞர் ஒரு RSS. விமானத்தில் போனது ஒரு RSS. நான் அதை சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் டிவிகே பற்றி வேற ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. T ஃபார் த்ரிஷா, B ஃபார் விஜய், இன்னொன்று என்ன K ஃபார் கீர்த்தி சுரேஷ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உனக்கு என்ன தெரியும்? ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிற உனக்கு என்ன தெரியும்? சங்கிகள் உன்னை மிரட்டி ரைடு பிரச்சனைன்னு பயமுறுத்தி உன்னை கட்சி தொடங்க வச்சுருக்காங்க. தாவேகா மாநாடு, சினிமா ஷூட்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராஜர் போடிங்கு. எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏதோ சம்திங்கு. இது பிஜேபி பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்காட்டிங்கு பக்காட்டிங்கு. உசாரு உசாரு தாவேகா உசாரு 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 தாவே
உசாரே 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 தவேக உசாரே. இது பெரியாறு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரே உசாரே தவேக உசாரே 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 தவேக உசாரே. திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர். திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர். தளபதி என்ற கொள்கைய படத்தில உடுத்தாரு. கொட்டப்பட்ட ரோட்டில் குட்ட போரட்டா சொன்னாரு. ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு. என்ன தெரியுமா திராவிட வரலாறு. இப்ப பெரியாறு கட்ட விட்டு தமிழ்நாடு உசாரு தமிழ்நாடு உசாரு. உசாரே உசாரே தவேக உசாரே 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 தவேக உசாரே. பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர். பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர். ஆளு வர்ண நானே படைத்தேன் கீதையில கிருஷ்ணரு. ரெண்டும் ஒண்ணுன்னு கம்பி கட்டுறாரு. திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணில் உருட்டுறாரு. தங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு விட்டுட்டிய குமாரு. உசாரே உசாரே தவேக உசாரே 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 தவேக உசாரே. ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப்பு. ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு. திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு. பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு. மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு. கலரு மஞ்ச செவப்ப கலக்கி பாரு. காவி கலரு சித்தப்பு காவி கலரு சித்தப்பு. உசாரே உசாரே தவேக உசாரே 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 தவேக உசாரே. வாணிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி. வீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி. எட்டு போராட்டம் எங்க போனீங்க துப்பாக்கி. வெள்ளி போராட்டம் பத்தி தெரியுமாங்க பத்திரி. அட முதல்வர் கனவு கிடைக்கட்டும் உங்க முதுக பாருங்க போக்கிரி முதுக பாருங்க போக்கிரி. உசாரே உசாரே தவேக உசாரே 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 தவேக உசாரே. இது பெரியாறு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரே உசாரே தவேக உசாரே 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 தவேக உசாரே. அதே கவுசாரு. பெரியாருக்கு எதிராக வள்ளலாருன்னு பாடுறாங்க. பெரியாருக்கு எதிராக மறைமலை பெரிகளார்கள். பெரியாருக்கு எதிராக வஉசி. வரலாறு தெரியுமா? முதல்ல ரெண்டு பேருக்கும் தெரியுமா? அதெல்லாம் தந்தை பெரியார் ஒரு கடவுள் ஏற்பாளரை ஒரு ஆன்மீகவாதியை ஏற்றுக்கொண்டு அவருடைய 6ஆம் திருமுறையை அவருடைய நூல்களை தன்னோட சொந்த செலவில் அச்சிட்டு வெளியிட்டார் என்று சொன்னால் அது வள்ளலாருடைய நூலில் தான் அப்படி பண்ணார். தெரியுமா அவருக்கு? சில பேர் கேட்கலாம், நாத்திகர்களுக்கு கோயிலுக்குள்ள என்ன வேலை? அவர் எதுக்கு வைக்கம் போராட்டம் நடத்தினார்? அப்புறம் கோயிலுடைய போராட்டம். இந்த போராட்டத்தை எஸ் ராஜா செஞ்சால் நாங்கள் ஏண்டா செய்கிறோம்? தில்லையில் தமிழ் பாட வேண்டும் என்கிற போராட்டம் நடத்தியது நாத்திகர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், கம்யூனிஸ்டுகள். ஆனால் அதுக்கு போய் சேவாங்க போனது யார் தெரியுமா? இந்துக்களின் காவலர்கள் சுப்பிரமணிய சாமியை வச்சுக்கிட்டு வெண்ண போனோம். நாங்கள் தான் போனோம். நாங்கள் கடவுள் மறுப்பு என்பதை அந்த இடத்துக்கு எப்படி வந்தடைந்தோம்? கடவுளின் பெயரால் சாதித்தீண்டாமை, கடவுளின் பெயரால் ஏற்றுத்தாழ்வு. கடவுள் தான் இதுக்கு சொன்னால் அந்த கடவுள் வேண்டாம் அப்படித்தானே? கடவுள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் அப்படித்தானே?
தந்தை பெரிய அப்படித்தான் சொன்னார். அதனால தான் வள்ளலார் அவர் சாதியிலே, மதங்களிலே, சாத்திர சடங்குகளிலே, புத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமான கலகின்ற உலகில் அழிந்தழிந்து வினனே அலைந்தலைந்து வினனே அடிவது அழகலவை, சாதியிலே, மதங்களிலே, சாத்திர சண்டைகளிலே என்று சொன்னார். ஒரு முறை சங்கராச்சாரியார சந்திக்க போயிருக்காரு ஒரு யாரு வள்ளலாறு. அங்கே போறோன்னா அவர் சொல்றாரு, சமஸ்கிருதம் தான் தாய்மொழி அப்படின்னு உறுப்பினார் அவர். அமைதியாக கேட்டுக்கொண்டு, சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் அதற்கு தந்தை மொழி எங்கள் தமிழ் என்று அடித்து வந்தவர் தான். அதனாலதான் அவர் காவியை கலைந்து விட்டு வெள்ளுடைக்கு வந்தார். காவி என்பது பார்ப்பனியத்தின் குறியீடு, அடையாளம் என்று சொல்லி அவர் வெள்ளுடைக்கு வந்தார். அவர் சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார், சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார், சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார். என்று காவியுள் நெருங்கிடும் வேலை கைக்கு தேவை அந்த வெண்ணிறவாள், கைக்கு தேவை அந்த வெட்டறிவாள், சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார், சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார். நாலு வர்ணம் ஆச்சாரம் திருவிள்ளைத்தனம் என கேலி செய்தார், திருப்பிள்ளைத்தனம் என கேலி செய்தார், நாலு வர்ணம் ஆச்சாரம் திருவிள்ளைத்தனம் என கேலி செய்தார், திருப்பிள்ளைத்தனம் என கேலி செய்தார். புராணம் எல்லாம் கட்டுக்கதை என புறம் தள்ளி தனி கொள்கை நின்றார், புறம் தள்ளி தனி கொள்கை நின்றார், கடவுளின் இருப்பிடம் கோயில் அல்ல கருணை கொண்ட நல் இதயம் என்றார், கருணை கொண்ட நல் இதயம் என்றார். சாதி கொடுத்தும் தெய்வம் எதிர்த்து தூய வெண்மையாய் எழுந்து நின்றார், தூய வெண்மையாய் எழுந்து நின்றார். சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார், சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார். கணவன் இறந்தால் சாதிகருக்கும் வன்முறைக்கு எதிராக வன்முறைக்கு எதிராக சட்ட சாத்திரங்கள் கூடாதென்றார் பெண்ணுரிமை குரலாக, பெண்ணுரிமை குரலாக ஆணினும் பெண் பெண்ணினும் ஆணென சமத்துவமுறைக்கார் துணிவாக, சமத்துவமுறைக்கார் துணிவாக ஆறு பெருங்கோதி தனி பெருங்கருணை மறைவோ என்றும் புதிராக, மறைவோ என்றும் புதிராக. கொளுத்திட்டீங்களா பாருங்க, சமத்துவத்தை பற்றி பேசுறவங்களை கொளுத்திட்டாங்க. உரிமை கோரின நந்தன் அழைக்கப்பட்டு எரிக்கப்பட்டான். இதுதானே உங்களுடைய பார்ப்பனியத்தின் வரலாறு. ஆனா இப்போ அதற்கு எதிராக போராடியவர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிராக பாடுறீங்க, உங்காளுங்கிறீங்க. இந்த போராட்டத்தெல்லாம் நடத்தியது யாரு? மறைமலை நகர் தனித்தமிழுக்காக மறைமலை அடிகளாரோ அல்லது தேவனைய பாவானரோ பாவரலை பெருஞ்சித்தனாரோ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ரங்கராஜ பாண்டேவுடைய எல்லாம் அவங்களுடைய மூதாதைகளா அல்லது எச்ராஜாவுடைய மூதாதைகளா? உனது மூதாதையர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் தான் எங்கள் முன்னோர்கள் நடத்திய போராட்டம். இப்போ சீமான் புதுசாக வந்து இப்போ எச்ராஜா அறிவாளியா, அவன் ஒரு அறிவாளின்னு ஒருத்தர் ஒரே ஆள் இந்த மூதை தான் நினைக்கிறாங்க எச்ராஜா. இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இவங்களை பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பெண் உரிமை குறித்து பேசினாங்க. இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் ஒரு பெண் ஹராஸ்மெண்ட், ஒரு சின்ன பொண்ணு, அந்த ஆளை அந்த பையனை ஞானசேகரனை கைது பண்ணிட்டாங்க. உடனே அதுக்கு நீதி வேண்டும்னு சொல்லி சாட்டை அடிச்சுட்டு இருக்காரு. யார் இவர்? அண்ணாமலை சாட்டை அடிச்சுட்டு இருக்காரு. இவரும் இப்போ பெண் உரிமை பற்றி பேச ஆரம்பித்தார். இவர் பேர் என்ன, ஒரு சீமா பெண்களை பற்றி பேசுகிறாரு. இப்போ இவர் இந்த புகைப்படம் மாற்றிங்க யார் இவர் பிரபாகரன், இதெல்லாம் அம்பரப்பட்டு போயிருக்குது. அதை பிரபாகரனுடைய அண்ணன் பையன் அவர் பேர் கார்த்திக் குமார். அவரோட உங்கள் பேட்டியெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க. யதார்த்தமாக என்ன நடந்தது என்பது குறித்து பேசுங்க, சந்தித்திருக்க முடியும். ஆனால் அப்படிலாம் புகைப்படம் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் புகைப்படத்தை அவங்க தான் எடுப்பாங்க. அதை அனுப்பி வைப்பதற்கான சிக்கல் உண்டு, எனவே அவங்க அனுப்பி வைக்க மாட்டாங்க. ஆனால் போயிட்டு வந்து அதுக்கான ரெஃபரன்ஸாக இவரை உருவாக்கிக்க தான் வாய்ப்பு உண்டு என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆமக்கறி சமைக்க போகிறதா எங்கள் அண்ணனுக்கு எங்கள் சித்தப்பா வேலை இதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக நேர்மையாக பேசுகிறாரு. இப்படி பேட்டி அவரை பற்றி உங்கள் புதிய தலைமுறையுடைய ரிப்போர்ட் தான் கேட்குறாங்க. ஒரு கார்த்திக் மனோகர் அப்படி பேசுகிறாருங்க, என்னன்னு சொன்னாக்கா தேமோனன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு நான் தேமோனேன் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் தானே? கேட்டால் அதுக்கு என்ன விளக்கம் சொன்னால் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னாக்கா, ஏன் பெரியார் கூட தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு என்று அல்ல கேள்வி இருக்காங்க. இதும்பா அவனா அப்புறம் என்ன பாடி சொல்கிறாங்க. ஆமாம்
தந்தை பெரியார் பயன்படுத்தினார். தந்தை பெரியார் பயன்படுத்தினாரு. எப்படி பயன்படுத்தினாரு? நம்மள தேவடியா மகன் என்று எழுதியிருக்கிறான் என்று சொல்லி சூத்திரப்பட்டத்தோடு விட்டு செல்கிறேன் என்று அந்த அந்த வருத்தத்தோடு அந்த வார்த்தையை அப்படி சொல்லி பேசுறாரு. நீ என்ன சொன்ன? உன் மீது விமர்சனம் வைத்த பிரபாகரனுடைய அண்ணன் பையன் அவங்களுக்கெல்லாம் தேவைன்னு பேசுறேன். எப்படி விட்டுறாங்க? இவர் சாட்டை அடிக்கிறார். நான் அவர்தான் சொல்ல வந்தாங்க. சாட்டையடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த அட்ராசிட்டிக்காக சாட்டை அடிக்கிறார். ஆஷிபா படுகொலை செய்யப்பட்ட போது, ரேப் பண்ணி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதை செஞ்சவெல்லாம் பாஜக காரன். அவன் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தவனே அவனுக்கு மாலை அணிவித்து தேசிய கொடி குடுக்கிட்டு ஊரில் விட்டீங்க. ஏப்பா அப்ப சாட்டை அடிக்கல? அப்ராசில் ஒரு பெண்ணு, அந்த பெண் பேர் மனிஷா. அது கூட ஒரு வேலைக்கார பெண்ணு, அவன் பேர் வந்து அந்த அவன் பேரு சிங்கார் என்னமோ சிங்கார்னு பேரு. அவரு பிஜேபி எம்எல்ஏ. அவன் வேலைக்கு வந்த பெண்ணை ரேப் பண்ணான். அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உலகமே கதறிச்சு. அவன் பிஜேபி மேல நடவடிக்கை எடுக்கல. அப்ப ஏப்பா சாட்டை அடிக்கல? இப்ப மட்டும் சாட்டை அடிக்க. அதே மாதிரி இது போல இன்ன வரைக்கும் மணிப்பூர்ல 2 பெண்களை பெயரை விட்டு அவர்களை ரேப் பண்ணி அந்த ரேபிஸ்டுகள் அது முடித்த உடனே அவன் என்ன சொன்னா, பாரத் மாதாக்கு ஜெயில் சொன்னான். அப்ப ஏப்பா நீதிக்காக சாட்டை அடிக்கல? அப்ப சாட்டை அடிக்கிறதுக்கு தெரியலைங்க. அவருக்கு 3 மாசம் லண்டன்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாட்டை அடி படிச்சுட்டு இருக்காரு. யாரு? அண்ணாமலை. உன் கட்சியில ஆனா உண்மைதாங்க, கரெக்டா பாஜகவுக்கு கரெக்டா ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. பாஜக ஏற்கனவே பெண் பித்தர்கள் இந்த மாதிரி வந்து ரவுடிகள் எல்லாம் சேர்றாங்க. அண்ணன் கரெக்டா போய் சேர்ந்தாரு. அண்ணனை பத்தி நான் சொல்லல, சுப உதயகுமார் ஒரு நூல் எழுதியிருக்காரு. கூடங்குளம் அணு உலை போராட்டம் நடத்தப்படுது. அதே மாதிரி இவரோட கிரிட்டிக்ஸ் என்ன தெரியுமா? சீமானோட கிரிட்டிக்ஸ் அணு உலை நடத்துறதுக்கு போல ஆணுரை தயாரிக்கலாம்னு சொன்னார். இவன் புத்தியே அதுதான். அதே போல இந்த பையன் சொல்றாரு, இந்த கார்த்திக் மன்னன் சொல்றாரு, தனிமனித ஒடுக்கம் வேணுங்க. நாங்கள் சிங்களர்கள் எங்களுக்கு எதிரிதான், ஒரு இன ஒடுக்குமுறையாளர்கள் வேலை. ஆனால் நாங்கள் அவன் மாதிரி பேச மாட்டோம். என்ன மாதிரி? சிங்கள பெண்களை ரேப் பண்ணி அந்த பேசுறேன். யாரு? சீமா. இதோட புத்தியும் அப்படிதான் இருக்குது. நாங்கள் சொல்றது என்னன்னாக்கா, பாரதிய ஜனதாவுக்கு சரியான ஆள் தான் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பேர் உண்டு, பாரதிய ஜனதா பார்ட்டின்னு சொல்லி. நான் இப்போ என்ன கேட்குறேன்னு சொன்னால், தயவு செஞ்சு பாரதிய ஜனதா கட்சியால் வெளியில் உள்ள பெண்களுக்கு மட்டும் இல்லை, அந்த கட்சிக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியால் பாரத மாதாவுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை கூறிக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா பார்ட்டி. இந்த பாட்டை பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்து கபத்திரமா, 8 வயது குழந்தை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தை குதரும் பத்திர தேசமம்மா. அம்மா பார்த்து பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா. அஸ்தினி நந்தினி ஆசி பாசி ரத்தம் கொதிக்கிறமா, ரத்தம் கொதிக்கிறமா. அந்த சிசுவில் மேல தேவகளெல்லாம் பசுவுக்கு காவலமா, பசுவுக்கு காவலமா. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்த பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா. பெண்ணை மங்கள குடி கொண்ட நாட்டில் வல்லுறவே வரமா, பெண்ணுக்கு வல்லுறவே வரமா, வல்லுறவு வரமா, பெண்ணுக்கு வல்லுறவு வரமா. அந்த கடவுள் சந்நிதியில் குதிர கூட்டத்துக்கு கோவிதான் நிறமா, தடுக்க கடவுளுக்கே பயமா. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா. 1000 ஆண்டுகள் அடிமை பெண்ணிடம் கால் விலங்காய் வேதம் சாத்திரம், கால் விலங்காய் வேதம் சாத்திரம், ஆடையின்றி மறு பெண்ணின் ஊர்வலம், கால நெடுகிலும் காவிராஜ்யம். மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்த
கொடுக்க பத்திரமா 8 வயது குழந்தையை குதறும் வக்கிர தேசமம்மா 8 வயது குழந்தையை குதறும் வக்கிர தேசமம்மா காவல் நிலையத்தில் கடவுள் சந்நிதியில் கடவுள் சந்நிதியில் வாதம் சேருந்தில் வாழும் குடியிருப்பு எங்கும் பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்கு இல்லை பெண்ணுக்கு நடிப்பது பாலியல் வல்லுறவு இந்த வல்லுறவை வளர்ந்து வல்லரசு வல்லுறவை வளர்ப்பது வல்லரசு சரிவக்கும் தானாயம் இணையத்தில் ஆபாசம் இணையத்தில் ஆபாசம் தடையை வைத்து சகலமும் விளம்பரம் சகலமும் விளம்பரம் அரிதாய் திருநாய் மிளிரும் பெண்ணே மீறிடும் பெண்ணை சகையாய் சுமையாய் ஆனதிக்க வக்கிரத்தை ஆராதிக்க வக்கிரத்தை வளர்ப்பது அரசு அழைப்பது அரசு அதிலானதிடம் மனதிடம் பிணையுது பெண்ணினம் இது பெண்ணினம் போதும் 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 சாட்சியே மக்கள் அரசை போதும் போற்றியாவை போல் ஒரு சொல் போதும் திருநெருப்புதான் பெருந்தீயாகும் சிறு நெருப்புதான் பெருந்தீயாகும் அடுப்பை கட்டவச்சும் பெண்ணே உனக்கு நெருப்பை கட்டவச்சும் உழைக்கும் தமிழருக்கு உய்வின்றி தமிழுக்கு உய்வில்லை இது மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவை ஏந்துகின்ற நாள் மொழி என்பது ஒரு தனியாக கிடையாது உங்களுக்கு தெரியாது மொழி என்பது ஒரு இனத்தினுடைய தங்களுக்குள்ள ஊடாடுகின்ற தொடர்பு கொள்கின்ற ஒரு ஒரு தொடர்பு கருவி அவ்வளவுதான். அந்த இனம் இப்பொழுது தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறது. டங்ஸ்டன் போராட்டம் அது, டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் அது. சட்டம் படித்த நம்முடைய இந்த சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மரியாதைக்குரிய தோழர் பானுமதி அவர்கள் வழக்கறிஞர். கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்வாதாரம் பற்றிய வாழ்வாதாரத்துக்கான பாதுகாப்பு லைவ்லிஹுட் வேண்டும். இப்போ வாழ்வாதாரத்திற்காக போராடினா அவனுடைய வாழ்க்கையே பறிக்கப்படுகின்ற நிலைமை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, சுடப்படுகின்ற நிலைமை. இங்கே மணிப்பூரில் என்ன நடக்குது? மணிப்பூரில் நடப்பது அவனோட வாழ்வாதாரங்களை பிடுங்கி கார்பரேட் கொடுக்கணும், அதற்கு எதிராக போராடுகிறார், அவரோட உயிர் பறிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே ஆர்டிகல் 19(1) நினைக்கிறேன், இல்லை 21 எனக்கு சரியாக தெரியல. அது வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் ஒரு உறுதியை வழங்குது. இப்போ டங்ஸ்டன் போராட்டம் ஏற்கனவே இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது, அதை மறுக்குது, எதிர்க்குது. இப்போ கிடைத்த வெற்றி. ஆனால் இதுக்கு முந்தைய ஆட்சிகள் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தது. அதற்கு எதிராக போராட்டம். நாங்கள் நெடுவாசல் போராட்டம் அதில் கலந்து கொண்டோம், கதிராமங்கலம் சென்றோம். நாங்கன்னா இவங்க நான் போல. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக என் மீது வழக்கு, இந்த தேசத்துறை வழக்கு. எனவே தேசத்துறைக்கு அந்த ஊருக்குள்ளே அனுமதிக்கல. தோழர்கள் சென்று வந்தார்கள். அப்பொழுது அந்த போராட்டம் நடந்த அவர்களை பார்த்து பாஜகவுடைய அப்போ தேசிய செயலாளர் ஒரு பேர் நாங்கள் இலகணேசன் சொன்னார், ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு மாநிலம் அழியிற தப்பு இல்லை, ஒரு மாநிலம் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு கிராமம் அழிவ தப்பு இல்லை என்று அவர் பேசினார். அந்த மக்களிடம் அது குறித்து கேட்டபோது சொன்னார், இந்த கிராமம் மட்டுமல்ல, இந்த நாடே பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி அழிய வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், அழிப்போம் என்று அவர் பேசினாங்க. இந்த அவர்களுடைய உணர்ச்சியை பல்லவியாக்கி பாடப்பட்ட பாட்டு. அதோட இன்னொரு பாட்டு நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்கள் அனுமதித்தால் பாடிக்கொண்டே இருப்போம், இல்லாவிட்டால் நாங்கள் 5, 6 ஓகே. எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? பணியாதங்கள் நெடுவாசல் காவி பரிவாரமே வெளியேறு. எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? மண்குடத்தில் நீரெடுத்து காட்டன் வளர்த்த சோலைகளே, வளர்த்த சோலைகளே, மேகத்துளியை விதையாயேற்று விளைந்து நிற்கும் கல்விகளே, விளைந்து நிற்கும் கழனிகளே, பசி தீர்க்கும் பசுமை எல்லாம் பாலையாக்கிய பாவிகளே, பாலையாக்கிய பாவிகளே, எந்த வாழ்க்காய் எந்த வயலில் எல்லாம் எரியுது கண்ணெதிரே. எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேர்ந்தெடுக்க நீ யாரு? எரிவாயு எழுந்து வந்து மணல் காற்றாய் வீசுதடா, காத்தாய் வீசுதடா, வெயில் தாங்கி வளரும் பழையம் வேர் கருகி சாகுதடா. கருகி சாகுதடா, ஆறு குளங்கள் நீரா
என்ன செஞ்சு கிழிச்சாருன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட்கள் நடத்துகின்ற போராட்டம், மக்கள் நடத்துகின்ற போராட்டம் ஒரு பக்கம் இருக்க, நீ யார் மீது பழி சுமத்துறியோ, எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ என்று பாரதிதாசன் சொன்னது போறாங்க. தந்தை பெரியார் 1957 சாதி தீண்டாமைக்கு எதிராக அனௌன்ஸ் பண்றாரு போராட்டத்தை. சாதி தீண்டாமைக்கு எதிராக அதை உறுதிப்படுத்துகின்ற சட்டத்தின் பிரிவுகள் 15, 16, 2, 25, 26, 2, 368, 372 பிரிவுகள். இந்த பிரிவுகளை மட்டும் கொளுத்துரும். இது பழக்க வழக்கம் என்கிற பெயரில், கஸ்டம்ஸ் என்கிற பெயரில், டினாமினேஷன் என்கிற பெயரில் அது பார்ப்பனர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது. இன்னமும் பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு சில தீர்ப்புகளை பெற்றிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில். ஆனாலும் ஸ்டேட்டஸ் அதே நிலைமை தான். ஏன்? கஸ்டம் என்கிற பேரில், டினாமினேஷன் என்கிற பேரில், அது எங்க கோயில், இதுக்குள்ள வராத. அதாவது மாரியாத்தா கோயில் இப்படி ஏதாவது அந்த கோயிலுக்கு நான் அல்லது நாகராஜர் கோயில் அல்லது நினைக்கிறேன், அது போ. ஸ்ரீரங்கத்துக்கு வராத, தில்லைக்கு வராத, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராத, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வராத. இதுதான் இந்த பிரிவு. அதை அப்பவே எரித்தார். இந்த எரிக்கின்ற போராட்டத்தில் அவர் சொன்னது, இந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டால் 3 மாதங்கள் தொடங்கி 6 ஆண்டுகளா 6 ஆண்டுகள் 6 மாதத்திலிருந்து 3 ஆண்டுகள் வரை நீங்க தண்டனை பெறலாம். எவ்வளவு பேர் வர்றீங்க என்று தனது கருஞ்சட்ட அணிந்த தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தப்படுது. கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த போராட்டத்தை கலந்து கொள்வதற்கு பெயர் கொடுத்தார்கள். என்ன கிழித்தார் பேசுறேன் தந்தை பெரியார். அவர் வேறு வழக்கிற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த போராட்டத்தை நடத்தியது இந்த பகுதியில் இருக்கிற தோழர் திருச்சியில் தான் சிறை வைக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த போராட்டத்தை கலந்து கொண்டார்கள், சிறை வைக்கப்பட்டார்கள். 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, 3000 பேர் சிறை சென்றார்கள், 20 பேர் செத்து போனாங்க. அதில் பட்டுக்கோட்டையை சேர்ந்த வெள்ளைச்சாமி, மணல் மேட்டை சேர்ந்த சின்னச்சாமி நினைக்கிறேன். அவர்கள் 2 பேருடைய உடலை புதைத்து விட்டார்கள் சிறைக்குள்ள. வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிட்டு பேசுகிறாரே. அவர் சிறை வைக்கப்பட்ட பொழுது தந்தை பெரியார் இந்த போராட்டத்தை நடத்தி சிறைக்குள்ள புதைக்கப்பட்ட அந்த தோழர்களை வெளியில் எடுத்து தோளிலே சுமந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து யார் தெரியுமா? மரியாதைக்குரிய தாய் மணியம்மையாக செஞ்சாங்க. என்ன அதை சேர்த்துக்கிட்டாரா? இந்த மாதிரி இந்த அம்மா பொங்குத விஜயலட்சுமி மாதிரி அல்லது வேற சொல்றாங்க, அது ஏதோ பேர்லாம் சொல்றாங்க, அது என்ன அருள்மொழி, ஏஞ்சல், கயல்விழி, இதெல்லாம் ஒரு எலக்ட் அப்படி சேர்த்துக்கிட்டதா? அதற்காக தான் அதை பற்றி நம்ம பேச வரல. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? அப்படி போராட்டம் நடத்தப்பட்டது. அதுதான் பெரியார். நாங்கள் கம்யூனிஸ்ட் என்கிற வகையில் எங்களுக்கு கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் உண்டு. ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியால் இருந்தபோது நடத்தப்பட்ட போராட்டம் ஜீவானந்தம், அதே போல இளைஞன், இன்னும் பாடமாக எங்கள் பகுதியில் கீழத்தஞ்சி சேர்ந்தவன். என்ன நடந்ததுங்கே எங்க இறணிய தோழருங்கே, அவர் செத்தாரோ மாண்டாரோ, ஒரு செங்கொடியானாரோ. எத்தனை போராட்டம்! வெண்மணி வீரரே, விவசாய தோழரே, வெந்து மடிந்தீர்களே அம்மா, வேதனை தீரலையே. பாடல்களாக இருக்கின்றார்கள். 44 தாழ்த்தப்பட்ட உழைக்கின்ற கூலி விவசாயி பாடலாக இருக்கின்றார் இரணியன் கலப்பால் குப்பு. அப்படி அந்த போராட்டத்தை வரித்துக் கொள்கிறோம். இன்னமும் போராட என்கிற உணர்வை எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு தருகிறார்கள். அப்படித்தான் தந்தை பெரியார் தர்றாரு. அப்படிதான் எடுத்துக்கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் என்கிற வகையில நாங்கள் தந்தை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நீ யார்கிட்ட கத்துக்கிறீங்க? தேவாரம், திருவாசனம் யாரையே சொல்லிட்டு இருக்கேன். குருட்டடி யாரை எதிர்த்து தந்தை பெரியார் போராடினாரோ அவர்கள் தான் உங்க ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் இந்த கடைசியாக பாடலோடு முடித்துக் கொள்ளணும். ஆனால் இப்போ எல்லாம் ஒரு போராட்டம் சொன்னாங்க. நினைத்துப்பாரு, தந்தை பெரியாரின் சாதனை கடைசி வரை அந்த மூத்தர சட்டியை கையில் சுமந்து கொண்டு மூத்தர பட்டத்தோடு விட்டு செல்கிறேனே என்று கவலைப்பட்ட தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் நடத்த முடியலைங்க. காலையில் ஒரு போராட்டம் சொன்னாக்கா என்ன தோடாது, சாயங்காலம் விட்டுவாங்களான்னு கேட்குறாங்க. காலையில் வரங்க, சாயங்காலம் விட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 6 மாதங்கள் ஏங்க வைக்கம் போராட்டத்தில் 74 நாள் சிறையில் இருந்தார். 74 நாள் சிறையில் எப்படி இருந்தார் தெரியுமா? காலில் சங்கிலி போட்டு கட்டினாங்க, கழுத்தோடு சேர்ந்து ஒரு பெரிய கட்டை, படுக்க முடியாது ஒரு மரப்பலகை. நல்லபடியாக 74 நாள் அவர் உறங்கல. அதான்டா தந்தை பெரியாரு. நீ எல்லாம் அவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி ஒரு நிலைமைக்கு வராதுக்கு காரணம் பல தீவினைகள் வந்துருச்சு. கன்சியூமரிசம், நுகர்பொருள், அது நுகர்பொருள் அந்த மாதிரி வந்துருச்சு. அது முக்கியமான காரணம். அதன் காரணமாக குழு காலையில் குழு கடனுக்கு வந்து இதெல்லாம் ஆகி போச்சது. அது விட முக்கியமானது தொழிலாளர்களை போலரைஸ் பண்ணுறதுக்கு பிரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் 44 சட்டங்கள் என்பது 4 தொகுப்புக்கான கோட்ஸாக மாற்றப்படுது. யூனியன் கிடையாது, சங்கம் கிடையாது. அப்புறம் எப்படி தான் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு 4 வருஷம் தான். எவ்வளோ படிப்பு படித்தாலும், நீ பொறியாளர் படிப்பு என்ன படிப்பு படித்தாலும் 4 வருஷம் தான். சங்கம் சேர முடியாது, யூனிட்டி இல்லை. அதன் காரணமாக போராட்டத்தின் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட
எத்தனை நீங்கள் வேலைகள் அமைத்தாலும் கூட தொழிலாளி வர்க்கம் ஒன்று சேர்வதையும் முதலாளித்துவத்தை வீழ்த்துவதையும் உன்னால் தடுக்க முடியாது என்பதுதான் வரலாறு. எத்தனையோ வேலை பண்ணியிருக்கேன். பாசிசம் தனக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் கூட பாசிசம் என்பது 2 கோடி சொந்த மக்களை ரஷ்யா பலி கொடுத்து பாசிசத்தை வீழ்த்தியது. கம்யூனிசமே வெல்லும். நீங்க கருப்பு நீலம் இவர்கள் ஒவ்வொரு இனத்தின் விடுதலை குறித்து பேசினாலும் கூட எல்லோருடைய விருப்பமும் சமத்துவம். கம்யூனிசம் தந்தை பெரியாருக்கு தானே கருப்பு என்பது பாசிட்டிவான நிறம் கிடையாதுங்க. இந்த சமுதாயம் இருண்டு இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான கருப்பு. அது நடுவில் பொட்டு மாதிரி சிவப்பு வச்சாருன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகி இது வந்து பரவி முழு சிவப்பாக மாற வேண்டும் என்கிற தந்தை பெரியார். அதனால தானே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கேன் அவர் முழுமையிட்டாரு. நான் ஏன் நாத்திகன் என்று சொல்லி தான் நம்முடைய பகத்சிங்குடைய வாழ்க்கையை ஜீவாதான் மொழிபெயர்த்தாரு. ஜீவா எழுதினா வச்சுட்டாங்க. அதே போல வள்ளலார் மொழி எல்லாரும் கம்யூனிசத்திற்கு எல்லோரும் நாட்டம் இருக்கின்றது. நீ என்னத்தை தடுத்தாலும் உன்னால் முடியாது. ட்ரம்ப் உங்க ஆளு மோடி தடுக்க முடியாதது. ஒரே ஒரு விஷயம், நம்மகிட்ட பயம் இருக்குது. என்ன பயம்? சும்மா அற்ப பயம். ஒரு வாழ்க்கையில காப்பாயிட்டோம். குழுக்கடனு கன்சூமர் காரு இது செல்போனு இப்படி ஒரு செட்டில் இதை உடைத்தெறிய வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி இந்த பாட்டோட முடிவு நிறைவு செய்கிறேன். அவர் வாரிதாசன் சொன்னது உங்களுக்கு தெரியும். என்ற தந்தைக்கும் தாய்க்கும் தமிழ் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் சொன்னார். அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க. செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் சொன்னாரு. அப்படி தன்னையே ஒப்பைத்துக் கொண்டார் அவரு. லெனின் என்ன தெரியுமா சொன்னாரு? சாவை கண்டு பயப்படுறியா, ஒரு முறை அதை சந்தித்து பாருங்க சொல்லி. நாங்கள் எல்லாம் மரணத்தை சந்திப்பதற்காக நாமெல்லாம் நம்மை ஒப்புவித்துக் கொண்டுதான் இந்த மேடையில் பாடிட்டு இருக்கிறோம், களமாடி கொண்டிருக்கிறோம். சாவே வந்தாலும் ஒரு முறை சந்தித்து விடுவோம். எத்தனை சட்டங்கள் வந்திருக்குது. அமெண்ட்மெண்ட், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சுரக்ஷா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய அதிநியம், அது சாட்சிய அதிநியம். எது வந்தாலும் அதை தொழிலாளி வர்க்கம் உடைத்தறியும். பயப்படாதே பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. பயப்படாதே பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. உன்னை போல எண்ணுகின்ற மக்கள் கூட்டம் நாடு முழுவதும் ஒரு நாள் பெரும் தீயாய் மாறும். சட்டம் எதிர்த்த போராட்டம், உடன் சட்டம் எதிர்த்த போராட்டம். பயப்படாதே பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. ஒற்றுமைதான் நம் ஆயுதம், அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம், அது நிச்சயம் வெல்லும் நிச்சயம். மக்கள் சக்திக்கு ஈடில்லை, கொடும் சட்டங்களை கூடி தோண்டி புதை, புது சட்டங்களை புலி தோண்டி புதைக்கும். காலனி சட்டத்தை மாற்றுவதாக போலீசுக்கு அதிகாரம், போலீசுக்கு அதிகாரம். அந்நிய மதியை அகற்றுவதாக சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம். சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம். இது அரசமைப்புக்கு எதிரானது. நடத்திடு உரிமை போராட்டம், நடத்திடு உரிமை போராட்டம். பயப்படாதே பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. அரசு விமர்சனம் செய்வது குடிமக்களின் உரிமை, குடிமக்களின் உரிமை. அது தேச துரோகமாய் மாற்றி கொடும் தண்டனை விதிக்கும் கொடுமை. கொள்ள தண்டனை விதிக்கும் கொடுமை. குற்றத்தை உறுதி செய்யாமலே சொத்தைய பறிக்கும் கொடும் சட்டம். சொத்தைய பறிக்கும் கொடு சட்டம். பட்டினி போராட்டம் கூட குற்றம் என்கிற காவி சட்டம். குற்றம் என்கிற காவி சட்டம். இது ஹிட்லர் முசோலினி ரத்தத்தின் ரத்தம். ஹிட்லர் முசோலினி ரத்தத்தின் ரத்தம். மக்களை திரட்டி நடத்த யுத்தம். பயப்படாதே பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. விசாரணை செய்யாமலே பல வருடம் சிறை வைக்கும் உபா சட்டம். மனமருடம் சிறை வைக்கும் உபா சட்டம். அந்த சிறப்பு சட்டமே தனி சட்டமாய் மக்கள் எவரையும் சிறை வைக்கும். மக்கள் எவரையும் சிறை வைக்கும். அரசை எதிர்ப்பது பயங்கரவாதம், ஆர்ப்பாட்டம் செய்வாலே பயங்கரவாதம். ஆர்ப்பாட்டம் செய்தாலே பயங்கரவாதம். போலீஸ் கஸ்டடி 15 நாட்கள், நாட்கள் கொலைகள் இயல்பாகும். நாட்டுக் கொலைகள்
நிலையத்தின் கை மாறும், காவல் நிலையத்தின் கை மாறும். பயப்படாதே, பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே. அஞ்சிடாதே, அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. பாசிச எதிர்த்து போராடும் உலகின் மீது நம்பிக்கை வை. உலகின் மீது நம்பிக்கை வை. பாசிசத்தை எதிர்த்து போரிடும் உலகின் மீது நம்பிக்கை வை. உலகின் மீது நம்பிக்கை வை. மாறாது என்ற மாநிலங்களும் மாற்றம் தந்ததை மனதில் வை. மாற்றம் தந்ததை மனதில் வை. விசாரணைக்கு இழுத்து சென்றார் வீட்டு வாசலை போக்கணமாக்கி. வீட்டு வாசலை போக்கவராக்கி. படிக்காக அழைத்து சென்ற காவல் நிலையத்தை வீடாய் மாற்று. காவல் நிலையத்தை வீடாய் மாற்று. பேரிடர் எதிர் வந்தாலும் பெருமலையாய் மாறி எதிர்த்து நில்லு. பெருமலையாய் மாறி எதிர்த்து நில்லு. பயப்படாதே, பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே. அஞ்சிடாதே, அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. பயப்படாதே, பயப்படாதே, சட்டம் கண்டு பயப்படாதே. அஞ்சிடாதே, அஞ்சிடாதே, சிறையை கண்டு அஞ்சிடாதே. ஏட்டை வைத்து மட்டுமா புரட்சி செய்ய முடியும்? இல்லை, தோழர்களின் பாட்டை வைத்தும் புரட்சி செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு பாட்டு இது. எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு என்று தோழர்கள் பாடியது ஒரு பாட்டு கிடையாது, ஒருவரினுடைய அரசியல் வாழ்க்கைக்கே வைத்த வேட்டு. சாட்டையால் அடித்துக் கொண்டவர்களை தன்னுடைய பாட்டால் அடித்த தோழர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தோழர் ஆத்மநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிக அருமையான ஒரு புரட்சிகர கல்வியற்சி நடத்தி கொடுத்துற எங்கள் கோவன் இசைக்குழுவினருக்கு எனக்கு மிகுந்த நன்றி. இவர்கள் செஞ்சட்டைக்காரர்கள், ஆனால் அவர்கள் உள்ளம் வெள்ளை. அதனால் நான் இந்த வெள்ளை கொண்டே அவர்களுக்கு அனுப்பி என்னதான் வெள்ளை வந்தாலும் இறுதியில் சிவபுரான் நிலைக்கும் என்பது எதுவும்